மக்களே, இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர்ல உள்ள ராஜராஜ சோழனோட மணிமண்டபத்துல தான் இருக்கோம். இது இப்ப பாத்தீங்கன்னா சூப்பராவே ரெடி பண்ணிருக்காங்க. உள்ள போய் எப்படி இருக்குன்னு பாப்போம் வாங்க. இந்த மணிமண்டபம் 1995 8வது உலக தமிழ் மாநாட்டின் போது கட்டப்பட்ட ஒரு கட்டிடங்க. நம்ம தஞ்சாவூர் ஆட்சி செய்த சோழ மன்னர்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டதா சொல்லப்படுது. இங்க சோழர் காலத்துல கட்டப்பட்ட கட்டிடம்லாம் எப்படி இருக்குமோ அதே பாணியில தாங்க இங்கேயும் இந்த மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. இங்க ராஜராஜ சோழனோட அகல் வைப்பகம் இருக்குங்க. அதுல அவங்க பயன்படுத்தின எல்லாவித பொருட்களுமே இருக்குங்க. அவங்களோட கல்வெட்டுகள், சிற்பங்கள் எல்லாமே இங்க பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி ஃபேமிலியா வரவங்க சூப்பராகவே என்ஜாய் பண்ணலாங்க. சின்ன பசங்களுக்கு பார்க் வசதி இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, சின்ன பசங்களாம் விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கு. ஈவினிங் டயத்துல இங்க வந்தீங்கன்னா சூப்பராகவே பொழுது போவோம். அப்படி ஒரு அழகான அமைதியான இடங்க அது. நம்ம தஞ்சாவூரை சுத்தி இருக்கிற மக்களை மறக்காம இந்த மணிமண்டபத்துக்கு போய் பாருங்க. செம்மையான ஸ்பாட், மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் கிடையாதுங்க, மதிய நேரத்துல வெயில் கடுமையா இருந்துச்சுன்னா ஒரு 5 ரூபாய் என்ட்ரி பீஸ் கொடுத்துட்டு உள்ள வந்து சூப்பராகவே ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. இங்க இருக்கிற சந்து பொந்தால காதலர்கள் தான் நிறைஞ்சிருக்காங்க. குடும்பமா போறவங்க பார்த்தா கொஞ்சம் சங்கடமா இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் சரி செஞ்சா குடும்பமா நிறைய பேர் இந்த மணிமண்டபத்துக்கு வருவாங்க. இது போல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே.